நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நம்முடைய நிதியமைச்சர்களுடைய சமூக வலைதள பதிவில் மிக தெளிவாக ஒரு முன்னணி நாளேடு பேப்பர் நியூஸ் பேப்பர் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஆர்டிக்கலை போட்டு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு என்னுடைய சமூக வலைதளத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்காங்கண்ணா. ஒரு இடத்துல வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரே ஃபோன் பண்ணி இது நடத்தாதீங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்து நடத்தல. நிறைய இடத்துல போலீஸ் காவல்துறையை வந்து பயன்படுத்தி இதை வந்து எந்த அடிப்படையில் நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஏரியாவில் ஒரு பிரைவேட் திருமண மண்டபம், தனியார் திருமண மண்டபமோ தனியார் பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் நான் சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்கண்ணா. முதலாக இந்த மோசமான இதை தமிழகத்தில் பார்க்கிறோம். இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் உத்தராகண்ட்ல சில நிகழ்வுல பங்கேற்கும் பொழுது நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல அந்த நிகழ்வுல பங்கேற்று எல்இடி ஸ்கிரீன்ல அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதே ஆட்சியில எல்இடி ஸ்கிரீன்ல அதை டெலிகாஸ்ட் பண்ணோம். நாமளே நானே பார்ட்டிசிபேட் பண்ணங்கண்ணா. அன்னைக்கெல்லாம் இவங்க அனுமதி கொடுத்தாங்களா என்பதையெல்லாம் தாண்டி லோக்கல் கோயில் இருக்கக்கூடிய ஈவோட்ட பேசி நாம டெலிகாஸ்ட் பண்ணோம். மக்கள் பார்த்தாங்க. கோயிலுக்கு வெளியே இல்லைங்கண்ணா. நானே பங்கேற்றிருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில்ல. ஆனா இன்னைக்கு முதலாக கோவில்ல வந்து அன்னதானம் போடுவதற்கு அனுமதி இல்லை. ஆனா கோவில்ல மக்கள் பசிக்கு யாரோ வந்து சாப்பாடு போடுறாங்க. அது தலைவருக்கு என்ன கடமை இருக்கு? அப்படின்னா எல்லா கோயிலும் நாளைக்கு நீ சாப்பாடு போறேன்னு தமிழக அரசு நான் கேட்கிறேன். சரி, நீ பிஜேபியை சாப்பாடு போடாதேன்னு சொல்ற, இன்னொருத்தர் சாப்பாடு போட வேண்டாம்னு தமிழக அரசு சொல்றாங்கன்னா, நாளைக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டுட்டும் எல்லா கோவில்லையும் நாங்க சாப்பாடு போடுறோம். நாங்க சாப்பாடு போட வரல. இந்த நிகழ்வை ஒரு பிரசாதமாக நம்முடைய கட்சியும் பொதுமக்களும் வேறு வேறு இயக்கங்களும் இணைந்து எல்லா கோவில்லையும் நாளைக்கு அன்னதானம் போடணும்னு ஒரு பெரிய முடிவோட களமிறங்கி இருக்கிறாங்க. இதை ஏன் தடுக்கிறீங்க? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கோயிலுக்குள்ள எல்இடி வைக்கிறோம். அதுக்கு நீ பணம் சார்ஜ் பண்ணுமா? சார்ஜ் பண்ணிக்கங்க. அதுக்கு என்ன கோயிலுக்கு பணம் கட்டணுமா? கரண்ட் ஃபீஸ் கட்டணுமா? கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதற்கு டினை பண்றீங்க? கோயிலுக்குள்ள வரக்கூடிய பக்தாதிகள் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து பாக்குறதுக்கும் லா அண்ட் ஆர்டருக்கு என்ன சம்பந்தம்? ராமர் கோவில் தீர்ப்பப்ப லா அண்ட் ஆர்டர் வந்துச்சுங்களா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பப்ப இல்ல ராமர் கோவிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவப்ப லா அண்ட் ஆர்டர் வந்துச்சா? நாளைக்கு ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல லா அண்ட் ஆர்டர் வரப்போதா? வராது. இவர்கள் வந்து மைனாரிட்டி அரசியல், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. அறநிலைத்துறை அமைச்சர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தமிழக அரசே பொய் சொல்வதை இப்ப சமீப காலத்தமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அரசு பொய் சொல்லுது. அப்ப என்னுடைய சமூக வலைதளத்துல வெள்ளூர் பகுதியில் ஒருத்தர் ரைட்டிங்ல கொடுத்திருக்காங்க, உங்களுடைய ஈஓ சொல்லி தான் நாங்க இதை வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு. அது பொய்யா? அதனால அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பச்சை பொய்ய சாதாரணமா சொல்றாரு. திமுகவுடைய மேடை பேச்சு போல அமைச்சர் பொய்யை சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஐடியா பண்றாங்க. திமுகவுடைய மேடை பேச்சு பொய் மாதிரி எனக்கு அமைச்சரும் அரசும் பொய் பேசு. அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை வேற அரசே கொடுத்திருக்காங்க டிஐபிஆர் மூலமாக. அதற்கும் நாங்கள் பல இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறோம். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், முதல்ல ஒரு ஊருக்கு 1000 பேர் வரலான்னு இருந்தது. திமுக இன்னைக்கு ஊருக்கு 10,000 பேர்த்த வர்றதுக்கான அடித்தளத்தை இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு அமைதியான முறையில் கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்ற கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொண்டர் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம், எல்லா கோயிலையும் பண்ணுங்க, அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க என்ன ஸ்டாப் பண்றாங்க பாத்துக்கலாம். எல்லா கோயிலையும் போய் பண்ணுங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுங்க, திருப்தியா சாப்பாடு போடுங்க, பஜனை பண்ணுங்க, ராம கீர்த்தனை பண்ணுங்க. எல்லா கோவில்லையும் அங்க இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெருக்கடவுளுக்கு மரியாதை செய்து, நாளைக்கு ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கறதுனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோயில்ல விழா எடுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதை யாரு தடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு தடுக்கலாம். இதை தடுத்தா தான் லா அண்ட் ஆர்டர் ஆகும். நாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவா சொல்றோம், உங்களுடைய மகன் நடத்துற விழாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து எல்லாம் திருப்பி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் திருப்பி, ஒரு மகன் தங்கை குடியேற்றுறாங்க, மகன் நிகழ்வு நடத்துறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல திமுகவினுடைய இளைஞரணி விழா நடந்து கொண்டிருக்கிறது. குடும்ப விழா போல ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணம் காது குத்து மாதிரி நடத்துறாங்க. அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும். அதற்கெல்லாம் 6000 போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க. அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும். ஆனா கோவில்ல ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டையில நடக்கக்கூடிய நிகழ்வுல பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பப்ளிக் ரேலி போடுற பர்மிஷன் கேட்டாங்களானே, ரோட்ல உட்கார்ந்து பண்ற பர்மிஷன் கேட்டாங்களானே, கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குன்னு? அதனால சேகர் பாபு அவர்கள் பச்சை போய் சொல்றாங்க. காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு, ஒரு இஸ்லாமியர் இருக்காரு. அந்த ஊர்ல 1000 ஹிந்து இருக்கலாம் வச்சுக்கலாம். அப்ப ஹிந்து பண்டிகை கொண்டாடக்கூடாது. நாளிலிருந்து இதே தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்ளிகபிளா?
நாளை தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்ல அந்த நிராகரிப்பு கிடைத்த சமூக வலைதளத்தில் படிங்க. இந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள், இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள், அதனால இந்த ஊர்ல நீங்க பிராண பிரதிஷ்டை இந்த கோயிலை நடத்தா சட்டம் ஒழுங்கு கெடும். இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்க்க போவது கிடையாது. நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும், பொது இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, அதனால கொண்டாட முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நாளை தடையை மீறி இது நடக்கும், தடையை மீறி இது நடக்கும். எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம், தடையை மீறி இறங்குங்க பாத்துக்கலாம். எல்லாம் ஒரு அளவுக்கு தானே பொறுக்க முடியும். அரசுங்கிறது ஒழுக்கமா நடந்தா தான் அரசுக்கு மரியாதை. அரசு ஒழுக்கமா நடந்துக்கலினா அரசுக்கு மரியாதை கிடையாது. நாங்கள் அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். நாளைக்கு நடப்பது மரியாதையாக, அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் கொடுத்து கண்டிஷன் நீங்க போடுங்க. பொது இடத்துல கொண்டாடாதீங்க, கொண்டாடல. கோவிலுக்குள்ள கொண்டாடுறதுல என்னென்ன பிரச்சனை? நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல, உத்தராகண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில், கேதார்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன். எல்இடி ஸ்கிரீன்ல கோவிலுக்குள்ள இருந்தோம். அப்ப அனுமதி, இப்ப அனுமதி இல்ல. அதனால இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்கிறாங்க. நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி இது நடக்கத்தான் போகுது. அதனால திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்தினாங்களோ, மகாத்மா காந்தி 1917 வந்த பிறகு இந்த சம்பரான் சத்தியகிரகத்தை எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி தான் நடத்தணும். ஏன்னா இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது. மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேல மரியாதை இல்லைங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்க போவது கிடையாது. அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை. எப்படி வேணாலும் நாங்க நடத்துவோம், சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஆனா குடும்ப விழா மாதிரி திமுக வந்து சேலத்தில் நடத்துவாங்க, அதற்கெல்லாம் அனுமதி இருக்கும், மக்களுக்கு தொந்தரவு இருக்கும். ஆனா இதற்கு அனுமதி எல்லாம் அந்த அரசை நாங்க எதற்கு மதிக்க வேண்டும்? என்ன நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லையும் வந்து பங்கேற்க போறாங்க, வீட்டுல தீபம் ஏற்ற போறாங்க. எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்விலே தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும். தடைகளுக்கு அஞ்சுபவர்கள் அந்த கட்சியில யாரும் இல்லைங்க. கேபி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க? அம்மா அவர்கள் கேபி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசலையா? அதனால சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசக்கூடாது. எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க? அதனால வெளியே உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு தருமபுரியில யாத்திரை முடிஞ்சிருச்சு, சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அவர் சொந்த தொகுதியிலேயே அவரால் நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால வந்து மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு. இது போன வாரம் ஸ்டண்ட் அடிச்சாரு, நேத்து ஏதோ பேசி தெரிஞ்சாரு, இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதனால கேபி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும். அவர்கள்லாம் ஒன்றா இணைந்திருப்பது, அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுறாங்கல்ல, அந்த கட்சியில வேற எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா? ஒருவர் மட்டும்தான், சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா? வேற 1.5 கோடி யாருமே இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில நான் சொல்றேன், ஒரு தொண்டரும் இங்க தகுதியானவன் தான், இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான். அதனால இங்க திடீர் தலைவர்லாம் யாரும் வரல, நிறைய தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கேன். அதனால முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஏதோ அப்படியே கேட்டுட்டு போறதுக்குலாம் அண்ணாமலை சும்மா இங்க வரல, அதெல்லாம் பழைய இது நீங்க பேசியிருப்பீங்க, சில பேர் மன்னிச்சு போயிருக்கலாம். அதனால உங்களுடைய தராதரம் எங்களுக்கு தெரியும், நீங்க யாருங்கிறது தெரியும். அதனால் நீங்க உங்க தலைவரை தூக்கி தலைமையில வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுத்தி ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஏதோ தமிழக மக்கள் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கனவு உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருங்க. களம் மாறிவிட்டது. மக்கள் யார் பக்கம்? மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள். மக்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்தில் இல்ல. அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பேசியது யாருன்னு முதல்ல பேசியதே நான் தான். அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா தெளிவா சொல்லி இருக்கு, என் மேல கையெல்லாம் வச்சா நான் வந்து யாரு எம்எல்ஏ உன்னுடைய மருமகள், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல, தர்மம் கொடுக்க தெரியல. இவங்கெல்லாம் வாய்கிலேயே சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. வாய்கிலேயே சேலம் மாநாட்டில் சமூக நீதி. இதை விட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல. சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க. என்னைய சமூக நீதி பேசுற நீ? ஒரு சொந்த எம்எல்ஏ சொந்த மகன் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு, கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல. நீ எல்லாம் என்ன சமூக நீதி நடத்திக்கிட்டு இருக்க? அதுல வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு நான் டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா? கேட்டா சுய ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, சமூக நீதியை மீட்கிறேன். முதல்ல உங்க சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு
அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கறதா இன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சகோதரர்கள் அனைவருக்குமே தெரியும், சகோதரிகளுக்கு தெரியும், திமுகவை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர்களாக பொய் பேசி திரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க பேசுறதெல்லாம் திருச்சி பேசிக்கிட்டு ஒரு குடும்பத்துல தங்கை வந்து கொடியேற்றுவாங்களாமா, அண்ணன் அதை பார்த்து சிரிப்பாராமா, அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணுமாங்க. வெக்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? இதற்கு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சீங்களா? இதற்கு தான் பெரியாருடைய புகழை பாடுறீங்களா? இதற்குத்தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீ 3 பேர் சேர்ந்து கொடியேற்றுறதுக்கு தான் அந்த கட்சி நடக்குதா? கேட்டா சமூக நீதி, கேட்டா சமூக புரட்சி, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த தேர்தலில் பாருங்க என்ன நடக்குதுன்னு. வேற அமைச்சர் தங்கம் தென்னரசு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாரத போர் அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா இது பாரத போர் தான். ஏன்னா ஊழல்வாதிகள் ஒரு பக்கமும் நேர்மையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கக்கூடிய போர். குடும்ப ஆட்சி, நீங்க சொன்னீங்களா தங்கம் தென்னரசு, தங்கபாண்டியன் ஐயாவுடைய பையன், தங்கம் தென்னரசு ஐயாவுடைய தங்கச்சி தென் சென்னை எம்பி, இவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ அமைச்சர், இந்த ஒரு குடும்பம் கையில் இருக்கலன்னு அதையெல்லாம் ஒழிப்பதற்கான பாரத போர். குடும்ப ஆட்சி, ஊழலாட்சி, பொய்யாட்சி, அதெல்லாம் ஒரு பக்கம், நேர்மையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். இது பாரத போர் தான். எப்படி பாரத போர்ல பாண்டவர்கள் வென்றார்களோ, எப்படி பாரத போர்ல சத்தியம் ஜெயிச்சதோ அதே போல ஜெயிக்கும். இவர்கள்லாம் பாரத போர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே தகுதி இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க அப்பா இனிஷியல் தூக்குனா யாருனே அவரு? நீங்க தங்கம் தென்னரசு சொல்றீங்க, அப்பா இனிஷியல் தூக்குனா யார் அவரு? அவங்க அப்பா இனிஷியல் இல்லாம யாருனே அவரு? இவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ அமைச்சர், இவர் அக்கா தங்கச்சி ஒரு பக்கம் தென் சென்னையில எம்பி. இதுக்கு தான் கட்சி நடத்துறாங்களா? கேட்டா பாரத போர். எத்தனை நாளைக்கு இதெல்லாம் தூக்கி சுத்துவாங்க? இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள். இத்தனை நாட்களாக அவர்கள் பேசிய பொய் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடுபடாது என்பது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். வேறங்க என்ன? நன்றி அண்ணா, நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் நீங்க கொஞ்சம்